Hi, welcome back to our channel. இன்ஸ்டால வந்து क्वेश्चन கேட்டிருந்தேன். அதுக்கு இப்போ வந்து நான் அம்மாட்ட வந்து கேட்க போறேன். அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. உனக்கு என்னை எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டிருக்காங்க. மத்தபடி சிரிச்சிட்டு கிடப்பேன் லூசு மாதிரி. அதனால நீயே ஒத்துக்கிட்டீல லூசு மாதிரி. இதான கல்லு மாதிரி சொல்றா. அப்படில இல்ல. அம்மா எப்பவுமே அந்த ஒரு மாதிரி கல்லு மாதிரி தான் சுடுவாங்க. அம்மா வந்து ஒரு சீன் எடுக்க எத்தனை டேக் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்லி நீயே உண்மையை சொல்லிட்டா நான் சொல்லிடுவேன். 2-3 டேக் எடுப்பேன். என்னது 2-3 ஹெல்மெட் இருக்குல்ல அத மண்டையிலே போட்டு தான் திரிவேன். ஒரு 10 15 20 டேக் எடுக்க. போய் சொல்லாத ரொம்ப. சரி அப்ப சரி அந்த பட்டெக்ஸ்ல அந்த ஸ்டிக்கர் ஒட்டுற சீன் எத்தனை சீன் எடுத்த? எத்தனை டேக் போயிட்டு அதுதானே கீழ விழுந்துச்சு. அப்புறம் அந்த அதுல விழுகல. 10 டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிக்கர் அதனால அவ்வளவு சத்தமா சிரிச்சேன். அதோட கம் இருக்குல அதுவே கம்மே முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு ஒட்டி ஒட்டி நடந்து வந்துகிட்டே இருந்தேன் டேக்ல. ஒரு டயலாக் பேசுறதுக்கு ஐயோ ஐயோன்னு தலையில அடிச்சுட்டு அதுவே அழுதுட்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்கம்மா. உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னங்கறத சொல்லிருங்க என்னென்ன. எல்கேஜியா ஃபெயில் ஆயிட்ட? பிஏ தான்ப்பா படிச்சிருக்கேன். பிஏ தான் படிச்சிருக்கேன். அப்புறம் டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வைக்கிறதுக்காக டிடிசி படிச்சிருக்கீங்க. டீச்சரா இருந்தீங்களா? அதையும் சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் 93 வந்து பாத்தீங்கன்னா 93ல வந்து லைன் ஸ்கூல் இருக்குல்ல பரமக்குடி லைன் ஸ்கூல்ல வந்து ஹிந்தி டீச்சரா இருந்தாங்க. அடுத்து குச்சினகி அந்த மாதிரி ஹிந்தி பேசுறவங்க அந்த மாதிரி ஹிந்தி பேசி இது பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. அப்புறம் வந்து நல்லா இப்போ எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க அந்த டைம்ல? அந்த டைம்ல எல்லாம் 600 ரூபீஸ்க்கு ஒரு ஹிந்தி டீச்சராக நீங்க வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அது எப்படி அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதான் சந்தோஷமா இருந்தது. ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஓகே அப்ப சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிங்கிளா கமிட்டடான்னு என்ன கேட்டிருக்காங்கம்மா. அது இன்னும் எனக்கே புரியலங்க. தெரியல. எனக்கும் தெரியல. அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. அந்த கொஸ்டினை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாமா? ஓகே. நம்ம வீட்டுல எத்தனை பைக் இருக்குங்கிறத கேட்டிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் விட்டா நம்ம வீட்டுல என்னெல்லாம் இருக்குன்றது கொஸ்டின்ல கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பைக் இருந்தா என்ன பண்ணப்பா? எனக்கு பைக் ஓட்ட தெரியாது. பைக் ஓட்ட தெரியாதுன்னா கத்து கொடுக்க மாட்டாங்கப்பா. கத்துக்கலாமா? பைக் ஓட்டுற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா உமன்னு சொல்லிட்டு ஒரு மீம் வரும் பார்த்திருக்கேன். அப்படியே போவீங்க 20லயே 30லயே போய்கிட்டு இருப்பீங்கம்மா. நீங்க போவீங்க அங்கிட்டு இருந்து நாங்க மனுஷாளுங்க நல்லா வண்டி ஓட்டுறவளுக்கு வருவோம். நாங்க வருவோம். நீ என்ன பண்ணுவ? இங்கிட்டும் பார்க்க மாட்டேன் அங்கிட்டும் பார்க்க மாட்டேன் குறுக்க வண்டியை விடுவேன். வந்து ஒரே டிமோட்டிவேட் பண்ணல. பெண்கள்ல நான் இதை சொல்லல. பைக் ஓட்ட தெரியாதுன்னே சொல்ல. நல்லா ஓட்டுற பெண்கள் இருக்காங்க. ஒன்ன மாதிரி ஆன்டிஸ் என்ன பண்ணுவீங்கன்னா ஐயோ இப்படி போவீங்க இப்படி போயிட்டு இருப்பீங்க மெதுவா போவீங்க. நாங்க படையா வந்துகிட்டு இருப்போம். டப்புன்னு வந்து எங்க இதுக்குள்ள விழுந்துட்டு ஐயோ டியூக்க கொண்டு வந்து வச்சு விட்டு ஏத்தி கொண்டுட்டாண்டா அப்படி இப்படின்னு எங்களை தான் போட்டு அடிப்பிய. உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? தப்பிச்சுக்கோ எப்படியாவது. எனக்கு பைக் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஓட்ட விட மாட்டாங்க. அம்மா கடமா இப்பெல்லாம் உனக்கு எலும்பு உடஞ்சா ஒட்டுமா? எனக்கு ஒட்டும். ஒட்டலன்னா என்ன? எனக்கு கம்பு போட்டாச்சு ஒட்டும். உனக்கு என்ன ஒட்டுவேன்? நீ படுத்துப்ப. நாங்களும் உனக்கு சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கணும் திங்கணும். ஆர்டர் பண்ணி கொடு. அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஒரு பொண்ணு கேட்டிருக்காங்க என்னன்னா உன்னைய வந்து அவங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்பியா எனக்கு? ஏப்பா நீயே சொல்லு. மண்டவா போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. இப்ப என்னை கல்யாணம் பண்ணா தலையில மண்ணள்ளி வாங்கி போட்டிருக்கோம். அம்மா உங்களுக்கு எந்த மாதிரி செகண்ட் மருமகள் வேணும்? எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிற மருமக தான் பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அண்ணியும் உங்களோட ஃப்ரெண்டா இருக்காங்களா? முதல்ல இல்ல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டாங்க. அண்ணியும் அதே மாதிரி உனக்கு ஃப்ரெண்டா இருக்கணுமா? அவங்கள ஃப்ரெண்டா அன்பா இருக்கணும். அப்ப ஏன் கூட எப்படி இருக்கணும் அந்த மருமகள்? என்னோட ஒய்ஃப் அவங்க மண்டையில நான் தட்டி ஒரு இடத்துல உட்கார வைக்கணும். அதை நான் கண் குளிரா பார்க்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அடுத்து வந்து அண்ணனுக்கு டக்குன்னு கல்யாணத்தை பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்றேன் இதுக்கெல்லாம் வந்து கடைசியில லாஸ்ட்ல இந்த விளையாட்டு பிள்ளை கல்யாணம் பண்ணி பாவம் அந்த பிள்ளை யாரும் இல்ல கடைசியில இந்த இதுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. அம்மா அந்த டப்பா மண்ட ஃப்ரெண்டு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்டு வந்து தம்பி, ஃப்ரெண்டு இல்ல தம்பி.
எப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த வீடியோலயே நாங்கள் சொல்லியிருந்தோம், சடனாக தான் மீட் பண்ணோம். மீட் பண்ணி அப்படியே வீடியோவில் வந்து ஜாயின் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கு. சூப்பராக பண்ணுங்க, இன்னும் சிறப்பாக பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் இருக்கிறவங்க இதான் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து வியூஸ்க்கு காசு கிடையாதா, ப்ரொமோஷனுக்கு தான் அப்பப்போ காசு வரும். அதுக்குமே நான் ஏதாச்சும் கேஜெட்ஸ் வாங்கிட்டு இல்லைன்னா யாருக்கா ஹெல்ப் பண்ணிட்டு அந்த மாதிரி இருப்போம். இப்போ யூடியூபுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் ஏதாச்சும் மணி வந்துச்சுன்னா, இப்போ ஒன்று நம்ம அக்கௌண்ட்டில் சேனலில் எதுவும் மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு எதாவது மணி வந்தால் அதை வச்சு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணலான்ட்டு இருக்கோம். நம்ம 2 பேருக்கும் சண்டை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீ என்ன நினைக்கிற, வருமா சண்டை? நீ சொல்லு. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் சண்டை இல்லாமல் இருக்கும், மற்ற நாள் ஃபுல்லாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு சண்டை வர நான் அப்பப்போ டக்குன்னு பேசிடுவோம். ஆனால் சண்டே ஆரம்பிக்கிறது எங்கள் அம்மா தான். இப்போ நைட்டு நாங்கள் 2 பேர் தான் இருப்போம். சாப்பிட்டு போகும்போது அவனு கலவரத்தை உண்டுபடுத்தி என் கூட சண்டை இருக்கிறதே எங்கள் அம்மாவுக்கு ஒரே வேலையாக இருக்கும். நீங்களும் அம்மாவும் டெய்லி வீடியோ போடுங்க, நான் ஓல்டு வீடியோஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஐயோ ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக போடுறோம். அதான் வீடியோ போடுறது எனக்கு பிரச்சனையே கிடையாது, வர மாட்டாங்க. எனக்கு இல்லை, எனக்கு நானும் ஏதாச்சும் ஒன்று யோசிக்கணும், சிரிக்க வைக்கிற மாதிரி கண்டென்ட், அது உங்களுக்கு பிடிக்கணும். அதை நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க எடுத்து பண்ணணும். ஏன்னா எங்கள் அம்மா இன்ஸ்டியூட் போகிறது வரது அந்த மாதிரி வேலையில் இருப்பாங்க, சமைக்கிற வேலையில். அதில் போய் நடுவில் நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா, அதனால தான் வீடியோ டெய்லி போட முடியல. இனி வாரத்துக்கு ஒரு 3 இல்லை 4 வீடியோஸ் கண்டிப்பாக வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அடுத்து என்னோட ட்ரீம் என்னன்னு கேட்டிருக்காங்கம்மா. ஒன்றுமே கிடையாது. என்ன ட்ரீம்? ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் படிச்சுட்டு நாசாவில் வேலை பார்க்கலான்னு இருந்தேன். நாசால வேலை பார்க்கலான்னு இருந்தேன். பட் ஆனா வேலை பார்க்க முடியாது. டீ கடையில போய் இல்ல இப்ப பெட்டி கடையில போய் இல்லம்மா, இன்னும் அங்க இது எடுக்கல, ஆள் எடுத்தா கண்டிப்பா பெட்டி கடையில போய் ப்ரோ சரக்கு அடிப்பியா ப்ரோ அப்படி சொல்லி கேட்டுருக்காங்கம்மா. அடிப்பேன் நானா? எனக்கு என்ன தெரியும், நீ எனக்கு தெரியற மாதிரி எல்லாம் பண்ணுவ. அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. சரக்குங்கிற அந்த பழக்கமே எனக்கு சொல்றதும் கிடையாது. அந்த மாதிரி எனக்கு ஸ்மெல்லுமே எனக்கு ஆகாது. என்னமோ எனக்கு போய் சொல்றேன். சரக்கு அடிச்சுக்கிட்டு இத்தனை மாசமா வீட்டுல இருக்கேன். எங்க என்ன சரக்கு அடிச்சுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பார்த்துட்டு இருக்கேன். எங்க குடிச்சிட்டு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். மேலே தானே வரேன். குடி பழக்கமே எங்களுக்கு கிடையாதுங்க. குடிப்பழக்கம், அது மாதிரி பொம்பளை பழக்கம், அப்புறம் இந்த மாதிரி கஞ்சா தம் பழக்கம் எந்த பழக்கமே எங்களுக்கு கிடையாது. சுத்தமான ஒரு டீ டோட்டல. டீ கொடுத்தா சும்மா கடை கொண்டுருவேன். உடைய ஏதோ பொய் சொல்ற மாதிரி இருக்கு, பாத்துக்கோங்க. எவனுமே ஒருத்தன் கூட பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். ஒருத்தன் பொண்ணு கொடுக்க மாட்டேன். நான் அம்மாவே இப்படி சொல்லுதுன்னா அப்ப பிள்ளை எப்படி இருக்குங்க? எதுவுமே கிடையாது. எங்க அம்மாவோட எப்படிதான் வம்பளத்துக்கிட்டே இருக்கணும்னா. ப்ரோ உங்களுக்கு நடந்த மறக்க முடியாத ஒரு ஸ்டோரி பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்லுவோம் ப்ரோ, அதை கூடிய விரைவில் அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா சொல்றேன். அம்மாக்கு கோல்டுல ஏதாவது வாங்கி கொடுங்க ப்ரோ அப்படி சொல்லியிருக்காங்க. ப்ரோ நான் சம்பாதிக்கிற காசுக்கு வந்து இதில் தான் எங்கள் கண்ணாடி வளையல் தான் வாங்கி கொடுக்குறேன். கொஞ்ச நாள் அப்படியே போய் ஒரு பெரிய லெவலுக்கு போனோடனே கண்டிப்பாக வாங்கி கொடுத்துடலாம். இருந்த போதும்பா, எனக்கு கோல்டெல்லாம் வேணாம். வாங்கி தருவேம்மா, கவலைப்படாது. அதான் கண்டிப்பாக வாங்கி தருவேன். உன்னைய டான்ஸ் ஆடி வீடியோ போட சொல்லியிருக்காங்கம்மா. ஏங்க வீடியோ பழைய வீடுங்க, அம்புட்டு இடிஞ்சு விழுந்து குடோன் வேற இருக்கு. எல்லாம் பில்லரோட சேர்ந்து கீழே போயிடுவோம், பூமிக்குள்ள போயிடும். எங்க அம்மா ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்னா நிழல் அடுக்க வந்துருங்க பரமக்குடியில சொல்லிவிட்டேன், பாத்துக்கோங்க. அடுத்து வந்து என்னன்னா, உன்னை பிராங்க் பண்ணி வீடியோ போட சொல்றாங்க. நம்ம எங்களோட அன்றாட லைஃபே ஒரு பிராங்க்ல தான் போய்கிட்டு இருக்கு கண்டிப்பா. ஆனா அம்மா கண்டுபிடிச்சிடும். நான் மண்டையில ஹெல்மெட் மாட்டிட்டு வரணும், இல்லைன்னா இந்த மாதிரி கேமரா என்கிட்ட வச்சுட்டு பிராங்க் பண்ணணும். கண்டிப்பா பிராங்க் பண்றேன். அதே மாதிரி இப்போ என்னன்னாமா, எல்லா கொஸ்டின்ஸ் ஆன்சரும் முடிஞ்சிருச்சுமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மேரேஜ் எப்பன்னு கேட்டுட்டே இருக்காங்க. நீ எப்போ எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு இருக்க? அதே மாதிரி எனக்கு மேரேஜ் பண்ணா நான் பொறுப்பா நடந்துப்பேனா? அது டவுட் தான். எப்போ மேரேஜ் பண்ணலான்னு இருக்க? பொண்ணை வீட்டுல விட்டுட்டு நீ பாட்டுல பைக் எடுத்து ஓட்ட போயிடுவா, வீடியோ எடுக்க போயிடுவா. வெரி குட். உன்னை நம்பி இன்னும் உனக்கு மெச்சூரிட்டி வரலப்பா. கொஞ்ச நாள் ஆகும் கல்யாணம் பண்ண. நாள்னா எவ்வளவு நாள் ஆகும்? ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். சரி, இப்பக்குள்ள எனக்கு மேரேஜ் கிடையாதுங்க கைஸ். சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோகமாகல, கண்ணு வெறுக்குது, அதெல்லாம் வெறுக்கலையே, அதெல்லாம் ஒன்றும் வெறுக்கல. சரி அடுத்து என்ன பார்த்தா என்ன பொம்பளை கலையிற மாதிரி தெரியுதோ, கல்யாணத்துக்கு கலையிற மாதிரி தெரியுதா? நான் பார்த்தா என்னோட எய்மே யூடியூப்ல வந்து எல்லாம் பயங்கரமா அடிச்சு பறக்க விடுறதுதான் என்னோட எய்மே. ஆமா சரி அடுத்து அப்படி கல்யாணம் பண்ணா வெஜ் போடுவேன் நான்வெஜ் போடுவேன்னு கேட்டாங்க. கண்டிப்பா வெஜ் தான். நல்ல ஒரு எவனும் வர மாட்டேன், ஒருத்தன் கூட வர மாட்டேன் வெஜ் போட்டினா. நான்வெஜ் போட வைக்கிறது என்னோட பொறுப்புங்க. நான்வெஜ் போடுறோம்,
தனி பந்தியில நான்வெஜ், ஒரு பந்தியில வந்து வெஜ் அந்த மாதிரி போடுவோம். அடுத்த நாள் வேணும்னா நான்வெஜ். உங்களுக்காக அடுத்த நாள் வருவாங்க கிளம்பி. உனக்கு மேல அன்பு இருந்தா வருவாங்க. வருவாங்க. அடுத்து வந்து என்னன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் பண்ணி வீக்லி ஒரு 2 days 2 வீடியோஸ் வர மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணுறோம். என்னம்மா ஓகேவா? எப்படி போச்சுமா வீடியோஸ்லாம்? நல்லா பண்ணியா? நல்லா பேசுனீங்களா? ஓகே. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, கமெண்ட் அடிங்க, சொல்லு நீயும் ஷேர் பண்ணிருங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ.